Before we could move on, I like to share few thoughts. தொடர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Bible records different type of prayer offered by the people of God. வேத புஸ்தகத்திலே பலவிதமான ஜெபங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Some received instant answer to their prayers. சில மக்கள் தங்களுக்கான ஜெபத்திற்கு உடனடியான பதிலை பெற்றிருக்கிறார்கள். And some prayed and left to God's will. சிலர் ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் விட்டிருக்கிறார்கள். And they carried on their responsibility and their work. ஆண்டவருடைய கரத்திலே விட்டுவிட்டு அவர்கள் தங்களது காரியங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். And some prayers were delayed. ஆனால் சில ஜெபங்கள் தாமதமாகி இருக்கிறது. But they kept praying ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் till they கொண்டிருந்திருக்கிறார்கள். saw the deliverance. ஒரு விடுதலை அவர்கள் காணும் வரைக்கும். And this morning, I'd like to draw your attention to one of the passage in New Testament. It இந்த speaks, காலை நேரத்திலே புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஒரு பகுதியை உங்கள் கவனத்திற்கு நான் திருப்ப விரும்புகிறேன். it speaks about persistence in prayer. அந்த பகுதி சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை சொல்லுகிற ஒரு பகுதி. We have great heroes of the Bible who has gone through this perseverance, persistence in prayer. தொடர்ந்து விடாமுயற்சியாக ஜெபித்ததான அநேக கதாபாத்திரங்களை நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். Who sought the face of God, prayed. ஆண்டுடைய முகத்தை தரிசித்து ஜெபித்து கொண்டே இருந்ததான மனிதர்களை நாம் They பார்க்கிறோம். they never gave up அவர்கள் விடவில்லை, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே till they இருந்திருக்கிறார்கள். saw the hand of God. ஆண்டவருடைய கரம் செயல்படும் வரைக்கும் அவர்கள் Till ஜெபித்திருக்கிறார்கள். the Lord asked them to stop. இல்லாவிட்டால் ஆண்டவர் நிறுத்து என்று சொல்லுகிற வரைக்கும் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். And this parable speaks about a persistence. இந்த ஓமையானது விடாமுயற்சியாய் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. And Jesus told his disciples parable not to show them that they must always pray and not lose heart. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. And also it encourages to persevere in our faith against all odds. நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே எப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் உட்பட வேண்டியதாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. And the story goes on, the parable goes on to say about the unjust judge. ஒரு நியாயாதிபதி, அவன் நியாயமற்ற ஒரு நியாயாதிபதி. He doesn't care about God or people. தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதன், மனுஷரை மதியாத ஒரு மனிதன். He doesn't fear God. ஆண்டவருக்கு அவன் பயப்படுவதில்லை. And the same town they lead a widow அதே பட்டணத்திலே ஒரு விதவையும் வாழ்ந்து who's வந்திருக்கிறாள். poor. அவள் மிகவும் ஏழ்மையான ஒரு There's ஸ்திரீ. no advocate to defend her. அவளுக்கு வாதாடுவதற்கு ஒருவரும் இல்லாத நிலை. No family members to support her. அவருக்கு உதவி செய்வதற்கான குடும்ப அங்கத்தினர்கள் யாரும் இல்லை. All alone, left alone. அவள் மாத்திரம் தனித்து விடப்பட்டவளாக இருந்திருக்கிறாள். Here we read that she kept coming to the court. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அவள் அந்த நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டே With a இருந்திருக்கிறாள். plea, please grant me justice against my adversary. தனக்கு நியாயம் கிடைக்கும்படியாக, எதிராளியினிடமிருந்து ஒரு நியாயம் கிடைக்கும்படியாக இந்த நீதித்துறையிலே வருகிறார். And every time she goes there, this judge refuses. நீதிமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது அந்த நியாயாதிபதி அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். When he got irritated by her keep coming, and finally he grant her justice. அவள் எப்பொழுதும் அவனை தொந்தரவு செய்தபடியினாலே அவளுக்கு கடைசியாக இரக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
he said, I will see to that she gets justice. அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட ஒரு காரியம், இவள் என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். And the Lord tells to the Lord tells to his disciples. இதை சொல்லி முடித்த பிறகு சீஷர்களிடத்திலே இயேசு தொடர்ந்து And பேசுகிறார். he said, we cannot compare God to this judge. தெய்வத்தை இந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதியிடத்திலே நாம் ஒப்பிடவே முடியாது. God said, will not God brings about justice for his chosen one who cries out to him day and night? இயேசு சொன்னார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Will he keep putting them off? அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? I tell you, he will see that they get justice and quickly. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். However, when the Son of God comes, Son of Man comes, will he find faith on the earth? ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். It's very important when we come before the presence of the Lord to know the God that we worship. ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்திற்கு வரும் பொழுது அது மிக மிக முக்கியமான ஒரு We காரியமாக cannot இருக்கிறது. compare our God with that unjust judge. நம்முடைய ஆண்டவரை ஒருபோதும் அந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதியிடத்திற்கு நாம் ஒப்பிடவே முடியாது. He's a God of justice. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள He's நியாயாதிபதி. perfect in all his doings. அவர் செயல்களிலே மிகவும் பூரணமானவராக He's இருக்கிறார். righteous. அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். He knows all about us. நம்மை குறித்ததான எல்லா He காரியங்களையும் அவர் cares for the அறிந்திருக்கிறார். needy and poor. ஏழை மக்களுடைய பரிதவிப்பு He defends the cause. எல்லாவற்றையும் அவர் அறிந்து உணர்கிற தேவனாயிருக்கிறார். Know the God that you worship and you pray to. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் சேவித்து வணங்கி ஜெபிக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த மாலை நேரத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Only if we know who our God is, how awesome, how great he is, our confidence in him increases. அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பூரணமான தன்மையை நாம் புரியாத பட்சத்திலே நாம் அவரிடத்திலே ஜெபிக்க முடியாது. Our level of confidence in him increases day by day. அவர் யார் என்பதை அறிந்த மாத்திரத்தில் தான் நமக்குள் இருக்கிறதான திட நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து And we போகிறதா begin to trust இருக்கிறது. him in every situation. அவர் யார் என்பதை நாம் அறிந்தால் மாத்திரமே எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க முடியும். In other words, we can be rest assured that he has the power and the will to work out all things for the good of those whom he has called. மறு வார்த்தையிலே நாம் சொல்ல போனால் தம்மால் அழைக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எல்லா காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறார். Romans 8:28 says, all things work together for good for those he love. ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. All things work together for our good. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கிறார். Only for those who are called. அவருடைய தீர்மானத்தின்படி Amen. அழைக்கப்பட்டவர்களாய். Hallelujah. Sometimes we have wrong perspective about our God, his power, his will, his character. சில நேரங்களிலே ஆண்டவரை குறித்ததான அவருடைய பண்பு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமையை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறது. When the prayer gets delayed, ஜெபமானது பதில் தாமதமாக மாறும் பொழுது we tend to question God. ஆண்டவரை நாம் கேள்வி கேட்க Or we துணிகிறோம். tend to get doubt. ஆண்டவரை சந்தேகிக்க நாம் Maybe துணிகிறோம். God is not able. ஆண்டவரால் இது முடியாமல் போகுமோ? Maybe it might be maybe it's an impossible task for God himself to do. இது ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியமாய் இருக்குமோ? I don't think he can do this for me. அவர் எனக்கு செய்வார் என்று என்னால் நம்ப முடிகிறதில்லை. Maybe if a big people cry, he may go there, but to me, maybe because I'm low and poor, needy person, not influential, maybe that's a reason. Maybe God's not able to help me.
ஒருவேளை என்னை விட பெரியவர்கள் கூப்பிட்டால் ஒருவேளை இந்த ஆண்டவர் உதவி செய்வாரோ, நான் ஒரு ஏழை எளிய நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை. But always remember, God's not a God of partiality. ஆனால் நாம் நன்றாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. He created all of us. எல்லாரையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். He treats us equally. அவர் எல்லாரையும் ஒன்று போல நடத்துகிறார். He loves sinners. எல்லா பாவிகளையும் அவர் நேசிக்கிறார். He loves every individual person. ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். It's only human who think high, low, and sets all these things, categories of people. மனிதர்கள் தான் ஜனத்திற்குள்ளாக பல பாகுபாடுகளை வைத்து ஏற்றத்தாழ்வுகளை வைத்து அவர்கள் பாரபட்சம் காண்பித்து வருகிறார்கள். Not with God. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. God will fight your case. ஆண்டவர் உங்களுடைய வழக்கை அவர் வழக்காடுவார். God will avenge his elect and that he will set to right the wrongs that we experience. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை, அவர்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். And furthermore, we can be assured that God will act in his time. அவருடைய நேரத்திலே அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். He will not delay. அவர் தாமதம் பண்ணுகிறதில்லை. There are times God can instant answer. சில நேரங்களிலே உடனடியாக நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை கொடுக்கிறார். You may think, yes Lord, we're starting, when I was born again, when I came to first experience of our Lord, when I used to cry to God, he would immediately answer my prayer. But as the days goes, as the months goes by, when I started praying, I don't get immediate answer. நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாக மறுபடியும் பிறந்த பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் உடனடியாக பதில் கிடைத்தது போல இருக்கிறது. ஆனால் பின்பாக நாம் தொடர்ந்து வரும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தாமதமாகிறதை நாம் உணர்கிறோம். Remember, he is a father. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவர் நம்முடைய தகப்பனாய் He இருக்கிறார். knows all about your life. நம்முடைய வாழ்க்கைக்கான சகல காரியங்களையும் அவர் He அறிந்திருக்கிறார். knows what to give, when to give, how to give. என்ன கொடுக்க வேண்டும், எது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் He அறிந்திருக்கிறார். will act quickly. அவர் சடுதியாய் அவர் கிரியை The செய்கிறார். moment we begin to doubt on God, நாம் அவரை சந்தேகித்தோமானால் Satan brings his toolbox. பிசாசானவன் அவனுடைய ஆயுத பெட்டியை கொண்டு He brings his வருகிறான். toolbox to work in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு தன்னுடைய ஆயுதங்களை Tools பயன்படுத்துகிறான். like discouragement, unbelief, fear, doubt. அவன் நம்மிடத்திலே கிரியை செய்ய பயன்படுத்துகிறதன் ஆயுதங்கள் என்னவென்றால் சந்தேகிக்கிறது, உற்சாகத்தை இழப்பது, கேள்வி கேட்பது, முறுமுறுப்பது போன்றதான காரியங்கள். Don't let that happen. அப்படிப்பட்ட காரியம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடவாதபடி நாம் பார்த்துக் கொள்ள Don't வேண்டும். doubt on God. ஆண்டவரை ஒரு காலம் சந்தேகிக்க வேண்டாம். Keep pressing on, keep praying. தொடர்ந்து விடாமுயற்சியாய் ஜெபித்துக் கொண்டிருங்கள். Persevere in prayer. தொடர்ந்து விடாப்பிடியோடு ஜெபித்துக் கொண்டிருங்கள். God will come quickly to aid. ஆண்டவர் சடுதியாய் சீக்கிரமாய் உங்களுக்கு வந்து He will உதவி come. செய்வார். அவர் உங்களிடத்தில் வருவார். He will come. அவர் உங்களிடத்தில் We don't வருவார். know when. எப்பொழுதுன்னு நமக்கு தெரியாது. He'll come in your situation. உங்களுடைய சூழ்நிலைகளிலே வருவார். The only thing you have to do is to be still and to seek his face all the more. To நாம் செய்ய trust வேண்டிய him. ஒரே ஒரு காரியம், பதில் கிடைக்கும் வரைக்கும் விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை நாம் தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Let's keep praying தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே till இருப்போம். everything works out right. எல்லா காரியங்களும் சரிவர நேர்த்தியாய் நடக்கும் Till வரைக்கும் the நாம் answer, ஜெபிக்க வேண்டும். till our prayers gets answered. நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் Till ஜெபிக்க we வேண்டும். see the hand of God moving in our lives. ஆண்டவருடைய மகத்துவமுள்ள கரம் நம்முடைய வாழ்வில் செயல்படும் வரைக்கும் நாம் Till ஜெபித்துக் we கொண்டிருக்க வேண்டும். see the victory. ஆண்டவருடைய வெற்றி நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் Till we வரைக்கும், see the deliverance of the Lord. ஆண்டவருடைய விடுதலை மீட்பு நம்முடைய வாழ்வில் Let's கிடைக்கும் not give வரைக்கும் up. விடாப்பிடியோடு It's நாம் His ஜெபிக்க word. Let's வேண்டும். follow the great heroes of the Bible வேதத்தின் கதாபாத்திரங்களை நாம் பின்பற்ற who வேண்டும். waited, ஆண்டவருக்காய் who காத்திருந்தார்கள், prayed, அவர்கள் and they received the ஜெபித்தார்கள், answer. ஆனால் பதிலையும் பெற்றுக்கொண்டார்கள். Let's not lose heart. ஆகவே நாம் சோர்ந்து போக Let's not வேண்டாம். become weary and tired of praying. நாம் சோர்ந்து போய் களைப்புற்றவர்களாய் ஜெபத்தை நாம் நிறுத்த வேண்டாம். Because one day God is still working in our lives. ஒரு நாள் ஆண்டவர் இரக்கம் செய்வார். அவர் இன்னும் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He will answer one day. ஒரு நாள் நமக்கு நிச்சயம் பதில் தருவார்.
He's working. The moment you start praying, the first time you started praying, He started to work. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த முதல் நாளிலிருந்தே நமக்கான காரியங்களை செய்ய அவர் தம்முடைய கிரியைகளை ஆரம்பித்து விடுகிறார். He is not sitting and relaxing and just seeing what you're praying or what. அவர் அமைதியாக உட்கார்ந்து நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்ன ஜெபிக்கிறோம் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. He is fighting the battle for us there. நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கான யுத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். When you're praying கொண்டிருக்கிறார். here, He is fighting, He is working out for us. நீங்களும் நானும் இப்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே நமக்காக வழக்காடுகிறார், யுத்தம் That's why செய்கிறார். there's a delay. ஒருவேளை நமக்கு தாமதமாக ஏற்படலாம். So the right time He will come to our aid and He'll help us come out of the தாமதமானாலும் situation. சரியான நேரத்தில் நமக்கு உதவியின் கரத்தை நீட்டி நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். And as you spend time in the presence of God now, இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். let's come with that assurance of faith. அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோட திட நம்பிக்கையோட ஆண்டவருடைய சமூகத்திலே Who காத்திருப்போம். our God is, நம்முடைய ஆண்டவர் யார் என்கிறதான ஒரு நம்பிக்கை, how great He is. அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதான ஒரு அறிவு, With that confidence, let's pray and intercede அந்த ஒரு திட நம்பிக்கையோட கூட நாம் ஜெபிக்க போகிறோம். for our nation, நம்முடைய தேசத்திற்காக. because God will bring justice நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு நீதி செய்வார். to those who cry out to Him day and night. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார். He alone can bring about justice in the corrupt world. இந்த ஊழல் நிறைந்த உலகத்திலே அவர் மாத்திரமே நியாயம் That's செய்ய the முடியும். reason we as His people must continue praying. அதன் காரணமாகத்தான் நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Let's keep praying, church. தொடர்ந்து May ஜெபிப்போம் God pour சபையோரே. His prayer. ஆண்டவர் ஜெப Spirit of ஆவியை prayer. நம்மேல் ஊற்றுவாராக. May God pour the spirit of intercession. விண்ணப்பம் செய்கிறதான பரிந்து பேசுகிறதான ஆவியினால் கர்த்தர் நம்மை Hallelujah. நிரப்புவாராக. May we hear His voice even as we pray. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தையும் நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Hallelujah. Hallelujah.